Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் டேவ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 3-dimensional plotting in Matplotlib. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் 3-dimensional போடுறது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்காக Matplotlib எப்படி ட்ரா பண்ணணும், ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு, சிம்பிள் பிளாட்டுக்கு, சப் பிளாட்ஸுக்கு எப்படி போடணும், டெக்ஸ்ட் அண்ட் அனோட்டேஷன் எப்படி போடணும்னு எல்லா வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தேவையான கண்டென்ட் என்ன, வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க 3-dimensional plotting எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3-dimensional அப்படின்னாலே 3D நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். 3D எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு 3D ஸ்பேசஸ் வந்து ஃபேஸஸ் வந்து நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அந்த எப்படி வந்து Matplotlibல பண்ண போகிறோம், எப்படி டேட்டா விஷுவலைஸ் பண்ணி காட்ட போகிறோம், ஓகேவா? அது ரொம்பவே ஈஸியாக இருக்குமா அப்படின்றது தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்டுக்கு எப்படி 3D விஷுவலைசேஷன் பண்ணுறது, ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து 3D பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு டூல் கிட் தேவைப்படுது. அதான் Matplotlibோட டூல் கிட். அதை MPL-toolkits அப்படின்னு இருக்கும். ஸோ MPL-toolkits.mplot3d அப்படின்னு இருக்கும். அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3D டயக்ராம்ஸ்லாம் ஷோ பண்ணலாம், ஓகே? இதில் வேரியஸ் வந்து நம்ம தனித்தனியாக லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், சர்ஃபேஸ் பிளாட், ஒயர் ஃப்ரேமு, கவுண்டர் பிளாட் இதெல்லாம் தனித்தனியாக என்னன்னு நம்ம பார்த்தோம். பட் அதை 3Dயில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல என்விரான்மெண்ட் வந்து செட் பண்ணணும். அதுக்கு Matplotlib இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ pip install Matplotlib. இப்போ லைன் பிளாட் போட போகிறோம். லைன் பிளாட் போட போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 வேரியபிள்ஸுக்கு இடையில வர போகிறது தான் இந்த 3D எஃபெக்ட். ஸோ Matplotlib.pyplot_plt போட்டுட்டேன். ஃப்ரம் NPL-toolkit.mplot3d இந்த லைனை மறந்துடாதீங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அந்த டூல் கிட்லேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஸ் 3Dன்னு எடுத்துடுறோம், ஓகேவா? இந்த லைன் இம்பார்ட்டன்ட் 3Dக்கு போடுறப்ப தென் இம்போர்ட் numpy_np போட்டாச்சு. இப்போ டேட்டா எப்பவும் போல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ t = linspace எவ்வளோ இருக்கணும், numpyல எக்ஸுக்கு என்னது காஸ்டி, ஒய்க்கு வந்து காஸ்டி, அடுத்து z = t. இது எதில் இருக்குது, ஸ்வாப்பிங் ஃபார்மேட்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ tக்கு ஒரு linspace அசைன் பண்ணிட்டேன். இப்போ x = 1, y = 1, z = நான் t எடுத்துக்கிறேன், ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து கிரியேட்டிங்க 3D plot. 3D plot கிரியேட் பண்ணணும்னா முதல்ல ஃபிகரோட சைஸ். ஸோ figure = plot.figure ஃபங்க்ஷன் போட்டாச்சு, ஓகேவா? இங்கே போடுறப்ப எல்லாமே எப்படி போடுதுன்னா ஆக்சிஸ் ஃபார்மேட்டில் தான் போடணும் 3Dக்கு போடுறப்ப. ஸோ ax = figure.add subplot. சப்ளாட் எனக்கு போடணும் 1 1 1. ப்ரொஜெக்ஷனில் வந்து 3Dன்னு கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு 3D ஃபார்மேட் வரும். ஸோ ப்ரொஜெக்ஷன் 3D கொடுத்துட்டேன். அடுத்து பிளாட் பண்ணுறப்ப 3 வேரியபிள் எக்ஸு, ஒய், இசட்டு, லேபிள் வந்து 3D லைன்னு கொடுத்துடணும். அடுத்து செட் டைட்டில், ஓகேவா? இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணுறப்ப ஆக்சிஸில் வந்து செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ax.set title வந்து 3D லைன் பிளாட்டு, எக்ஸ் லேபிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், செட் இசட் லேபிளுக்கு இசட் ஆக்சிஸ். லெஜெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணுன்னா நமக்கு கலர் பிளாட்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே கொடுக்கறதுக்கு மென்ஷன் பண்ணும். ஃபைனலாக ஷோ பண்ணிடும், ஓகே? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? நார்மலாக நீங்கள் போடுறதுக்கும் இங்கே PLT பிளாட் யூஸ் பண்ணி Matplotlibல பண்ணுறதுக்கும் இங்கே Matplotlib டூல் கிட்டில் பண்ணுறதுக்கும் 3Dயோட டூல் கிட்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 3D டூல் கிட்டில் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், AX, செட் டைட்டில், செட் லேபிள்னு எல்லாமே மென்ஷன் பண்ணணும், ஓகே? அதோடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அவுட்புட், ஓகேவா? அது மென்ஷன் பண்ணி சிஸ்டமில் நான் போட்டு உங்களுக்கு அவுட்புட் காட்டியிருக்கேன். 3D லைன் பிளாட் எனக்கு கொடுத்துட்டேன், 3D லைன் கொடுத்துட்டேன். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் 3 இருக்குது. ஸோ 3ஓட நேம்ஸு, அதுக்கு மென்ஷன் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு, காஸ்ட் டீட்டெயில் இதெல்லாம் எனக்கு மென்ஷன் ஆகி வந்திருக்கு. தென் 3D ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும், இங்கேயுமே 3 டைமென்ஷனில் நான் ஸ்கேட்டர் பிளாட் ரிலேஷன்ஷிப் போட போகிறேன், ஓகேவா? ஸோ எப்பவும் போல் Matplotlib.pyplot_plt ஃப்ரம் MLP-toolkit.mplot3d இம்போர்ட் ஆக்சிஸ் 3D ஆக்சிஸ் எடுத்துக்கணும். இம்போர்ட் numpy_np. ஸோ numpy பாயிண்ட் எவ்வளோ வேணுமோ ரேண்டம் டேட்டா எனக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரேண்டமாக தான் எடுத்துக்க போகிறேன், நான் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ எல்லாமே எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் ரேண்டமாக எடுத்துக்க போகுது. தென் ஃபிகர் எடுத்துக்கிறேன். சேம் எனக்கு சப்ளாட் இங்கே என்ன பண்ணணும், அங்கே வந்து லைன் பிளாட் போட, இங்கே சப்ளாட் போட போகிறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் 3D ஸ்கேட்டரில் போட்டாச்சு. ஸோ ஸ்கேட்டர் என்ன இருக்கணும்னா XY Z எடுத்துக்கணும். அதோட கலர் வந்து எனக்கு ரெட்டில் இருக்கணும். சி மார்க்கர் வந்து ஓவில் வச்சு மார்க் பண்ண போகுது.
அதே மாதிரி டைட்டில் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் இசட் லேபிள் ஃபைனலாக என்ன பண்ணணும் ஷோ பண்ணணும் ஓகேவா. ஸோ இதுதான் என்னுடைய அவுட்புட் ஸ்க்ரீன் எனக்கு கிடைக்கும். ஸோ ரவுண்டில் ரெட் கலரில் எனக்கு ஷோ ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷோ ஆயிடுச்சு, எல்லாமே ஸ்கேட்டர் ஆகி 3 ஆக்சஸில் ஓகேவா. ஸோ இது 3D ஸ்கேட்டர் பிளாட். அடுத்து 3D சர்ஃபேஸ் பிளாட். சர்ஃபேஸ் பிளாட் என்ன பண்ணும், ஸோ டேட்டா செட் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் இருக்க லைன் எல்லாமே சேம் தான். ஸோ XY வந்து நான் மெஷ் கிரிட் அப்படின்றப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து கிரிட் லைன்ஸில் மென்ஷன் பண்ணுறதுக்காக எக்ஸ் அண்ட் ஒய்யை மெஷ் கிரிட்ல மென்ஷன் பண்ணேன். தென் இசட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டேன், x² + y² ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - y² நான் கொடுத்துட்டேன் சைன் தீட்டால. அடுத்து எப்பவும் போல் பிளாட் ஃபிகர் சப்ளாட் ப்ரொஜெக்ஷன் வந்து 3Dல இருக்கணும். தென் பிளாட் சர்ஃபேஸ் ஓகேவா. இங்கே நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம், சர்ஃபேஸை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஒய் சிமேப் வந்து விரிடிஸில் வந்து எனக்கு கொடுத்துட்டேன். அடுத்து டைட்டில் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் செட்டு, அடுத்து ஃபைனலாக ஷோ. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் சர்ஃபேஸ் பிளாட்டுக்கு எனக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. 3D சர்ஃபேஸ் பிளாட் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு எப்படி இருக்குது, கிரிட் லைன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. கிரிட் லைன்ஸில் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தென் உள்ள வந்து விரிடிஸ் கலர்ன்றப்பே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் அந்த விரிடிஸ் மேப் வந்து சைடில் போடுவோம்ல எல்லா கலர்ஸும், அந்த கலர்ஸில் தான் எனக்கு சர்ஃபேஸ் பிளாட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு உள்ள மெஷ் கிரிடோட. இதிலே ஒயர் ஃப்ரேம் பிளாட் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒயர் ஃப்ரேம் பிளாட்னா அதே தான் மெஷ் லைன்ஸ் வந்து இதுவாகும். ஸோ 3D ஒயர் ஃப்ரேம் பிளாட் ஷோஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 3D சர்ஃபேஸ் அஸ் அ மெஷ் ஆஃப் லைன்ஸ். அந்த லைன்ஸ்குள்ள இந்த மாதிரி உள்ள ஒவ்வொன்றும் வந்து கிரிட் லைன்ஸோட பேஸ் பண்ணி எனக்கு இந்த டயக்ராம், இதே டயக்ராம் எனக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தான் ஒயர் ஃப்ரேம் பிளாட் அப்படின்னு சொல்வேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முதல்ல எப்பவும் போல 3 லைன் போட்டு எனக்கு மெஷ் கிரிட் வந்து கிரியேட் பண்ணணும். நான் அங்கே வந்து சர்ஃபேஸ் பிளாட்டுக்கு வேற கிரியேட் பண்ணி இங்கே மெஷ் கிரிட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ np.meshgrid x,y கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் பிளாட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கான கீவேர்ட் பார்த்தோம்னா பிளாட் ஒயர் ஃப்ரேம் ஓகேவா. அதோடைய கலர் வந்து எனக்கு பிளாக்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். டைட்டில் மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ இங்கே பாருங்க எனக்கு உள்ள மெஷ் கிரிட் லைன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ஃபார்ம் ஆகி ஒயர் ஃப்ரேம் வந்து எனக்கு பிளாக் கலர்ல கொடுத்துருக்கு. இவ்வளோதான் 3D ஒயர் ஃப்ரேம் பிளாட் அப்படின்றது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 3D கான்டோர் பிளாட். 3D கான்டோர் பிளாட் என்ன பண்ணும், த்ரூ டைமென்ஷன் 3 டைமென்ஷன்லாம் எனக்கு கான்டோர் லைன்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. 3 டைமென்ஷன்ல 2 டைமென்ஷன்லாம் மாற்றி கொடுக்கறது தான் கான்டோர் பிளாட்டோட வேலை. அதையே 3Dல எப்படி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த 3D கான்டோர் பிளாட். எப்பவும் போல x,y மெஷ் கிரிட் லைன், z வந்து எப்பவும் போல ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு, பிளாட் சப்ளாட். இங்க என்ன பண்ணணும் கீவேர்ட் அப்படின்னா சேம் ப்ரோக்ராம் கான்டோர் 3D மட்டும் எனக்கு அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ எனக்கு ஃபைனலாக அவுட்புட் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுக்கு டயக்ராம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஒவ்வொன்றுமே தனித்தனியாக அதோட பார்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் கான்டோர். அந்தந்த ஸ்பேஸை அதுக்கு தேவையான ஸ்பேஸ் எதுவோ அதெல்லாம் பிரித்து எடுத்து அந்த ஸ்பேஸை மட்டும் சர்ஃபேஸை மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த கான்டோர் பிளாட்டோட வேலை. ஸோ இவ்வளோதான் 3D பிளாட்டிங் இன் மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க டேட்டாக்கு இடையில ஒரு வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம டயக்ராமேட்டிக்கில் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 3D பிளாட்டிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைனு, ஸ்கேட்டர், சர்ஃபேஸ், ஒயர் ஃப்ரேம், கான்டோர்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம 3D பிளாட்டிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் கொஷின் தான். ஒரே மாதிரி ப்ரோக்ராம், ஒரு லைன் தான் மாறப்போகுது. நீங்கள் சிம்பிளாக இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ 3 டைமென்ஷனல் டேட்டா போடுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி கொஷின். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.